இந்த வானதி குரங்கு ராணிக்கு எப்பவும் ரெண்டே விஷயங்கள் தான் முக்கியமா இருந்துச்சு. ஒன்று சாப்பாடு, இன்னொன்று தூக்கம். இப்படி இருந்தா அரண்மனை மட்டும் இல்ல, இந்த முழு காடும் சோம்பேறி குரங்குகள் காடா ஆயிடுமே. எல்லாருக்கும் வணக்கம், நான் ராணி. நம்ம தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதையை தொடர்ந்து கேளுங்க. இப்போ வாங்க கதைக்குள்ள போயிடலாம். அது 4 பக்கமும் பெரிய பெரிய மலைகளால சூழப்பட்ட ஒரு அழகான பெரிய காடு. அங்க இயற்கை வளங்களுக்கு பஞ்சமே கிடையாது. வற்றாத ஆறு, அழகான நீர்வீழ்ச்சி, பசுமையான மரங்கள்னு எல்லா வளத்தோடையும் இருந்துச்சு அந்த செண்பக காடு. அத தீரன் அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த குரங்கு ராஜா ஆட்சி செஞ்சுட்டு வந்துச்சு. இந்த குரங்கு ராஜாக்கு தன்னோட காட்டு குரங்குகள் எல்லாம் எந்த ஒரு குறையும் இல்லாம சந்தோஷமா வாழணும்னு செண்பக காடை ரொம்ப நிவர்த்தியா ஆட்சி செஞ்சுட்டு வந்துச்சு. அப்படி இருக்கிறப்பதான் இந்த தீரன் மகாராஜாக்கு வானதின்ற இளவரசியோட திருமணம் ஆகுது. வானதி குரங்கு ரொம்ப அழகா இருக்கும். புதுசா கல்யாணம் ஆனதால ராணி குரங்கும் ராஜா குரங்கும் அவங்களோட முழு நேரத்தையும் தனிமையிலையும் அந்த பெரிய காட்டை சுத்தி பாக்குறதுலயும் நேரத்தை செலவழிச்சாங்க. ராணி வானதிக்கு அரண்மனை, அப்புறம் அதுக்கு பக்கத்திலேயே இருக்கிற நீர்வீழ்ச்சி அப்படின்னு இந்த இடம் ரொம்ப பிடிச்சு போகுது. அதனால தன்னோட திருமண வாழ்க்கைய சந்தோஷமா சாப்பிட்டும் தூங்கியும் நீர்வீழ்ச்சிக்கு போய் நீராடியும் நேரத்தை கழிச்சிட்டு இருந்துச்சு. இதை எல்லாத்தையும் கவனிச்ச தீரன் குரங்கு ராஜா தான் மனைவி இந்த அரண்மனையிலையும் காட்டுலையும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறத பார்த்து தானும் மகிழ்ச்சியாச்சு. ஆதங்கள் இப்படியே போயிட்டு இருக்க குரங்கு ராஜா கிட்ட நிறைய பேர் வந்து வானதி ராணி மேல இந்த குற்றச்சாட்டை வச்சாங்க. அதாவது ராணி குரங்கு எப்பவும் நல்ல உணவுகளை சாப்பிட்டுட்டும் அரண்மனையில ஓய்வெடுத்துட்டும் இருக்கிறதாகவும் ராஜ வேலைகளை அலுவல்கள் எதையுமே செய்யாம ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கிறதா தீரன் குரங்கு ராஜா கிட்ட சொல்றாங்க. இப்போ குரங்கு ராஜா யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. மற்ற குரங்குகள் சொல்ற மாதிரி தான் தீரன் ராஜாக்கும் தோணுச்சு. ஏன்னா தான் எப்ப ராணியோட அரண்மனைக்கு போய் கேட்டாலும் ஒன்று சாப்பிட்டுட்டு இருக்கிறதாகவும் இல்லைன்னா படுத்து ஓய்வெடுத்துட்டு இருக்கிறதாகவும் தான் சொல்லுவாங்க. அதனால தீரன் ராஜாக்கு இப்போ என்ன பண்றதுன்னே புரியல. ஏன்னா வருஷத்துல 3 மாசம் இந்த குரங்கு ராஜா தன்னோட இந்த காட்டை விட்டு பக்கத்து காடுகளுக்கு போய் அங்க யார் ஆட்சி செய்யறா, அங்க வளங்கள் நல்லா இருக்கா, அப்படி இருந்தா தன்னோட காட்டை இன்னும் விரிவுபடுத்துற முயற்சியில இறங்கும். அந்த 3 மாதங்களும் ராஜா இல்லாத அந்த நாட்களை இதுவரை ராஜாவோட அப்பா தான் பார்த்துட்டு இருந்துச்சு. ஆனா அப்பா குரங்கு இறந்துடவே முழு காட்டையும் ராணி குரங்கு கிட்ட ஒப்படைக்க ராஜா நினைச்சிட்டு இருக்க. ராணி குரங்கோ ராஜகாரியங்கள் எதுலையும் கவனம் செலுத்தாம சோம்பேறித்தனமா தன்னோட நாட்களை சாப்பிட்டும் தூங்கியும் கழிச்சிட்டு இருக்க. ராணி குரங்கை எப்படியாச்சும் மாத்த முடிவெடுக்கிறாரு குரங்கு ராஜா. முதல் கட்டமா ராணி குரங்கை எப்படியாச்சும் மாத்தி காட்டை ஒப்படைச்சிட்டு போகணும்னு ராஜா குரங்கு தீரன் ராணிகிட்ட சூழ்நிலைய பேசி புரிய வச்சுச்சு. இந்த காட்டோட முக்கியத்துவத்தையும் சொல்லுச்சு. எல்லாத்தையும் கேட்ட ராணி குரங்கு சரின்னு சொல்லுச்சே தவிர அதோட நடத்தையில எந்த ஒரு மாற்றமும் இல்லாம அப்படியே சோம்பேறித்தனமா தான் இருந்துச்சு. ராணி குரங்கோட இந்த நடவடிக்கைகளை எல்லாம் பார்த்த ராஜா குரங்குக்கு ரொம்ப கோவமாயிருச்சு. நம்ம இந்த காட்டை பாத்துக்கிறதுல இருக்கிற முக்கியத்துவத்தை எவ்வளவோ சொல்லியும் கேட்காம வானதி இப்படி நடந்துக்குதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு. அப்புறம் அந்த ராணி குரங்கு கண்ணில் படும்படியே மற்ற பிற பெண் குரங்குகள் கிட்ட பழக ஆரம்பிச்சது ராஜா குரங்கு. அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் ராணி குரங்கு அரண்மனை மாடத்துல இருந்து சாப்பிட்டுட்டே தன்னோட கணவனான ராஜா குரங்கு மற்ற பெண்களோட சிரிச்சு பேசுறத பார்த்துச்சு. உடனே வானதிக்கு ரொம்ப கோபம் வந்துடவே ராஜா குரங்கை இழுத்து அரண்மனை அறைக்குள்ள கூட்டிட்டு வந்துச்சு. உங்க மனைவி நான் இங்க இருக்கிறப்ப நீங்க மற்ற பெண் குரங்குகள் கிட்ட இப்படி பேசி பழகுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு ரொம்ப கோபமா சொல்லுச்சு வானதி குரங்கு. அதுக்கு தீரன் ராஜா குரங்கு எந்த ஒரு பதட்டமும் இல்லாம நிதானமா இப்படி சொல்லுச்சு. வானதி, நீ என் மனைவிதான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. இருப்பினும் ஒரு ராணி இக்காட்டை பார்த்து கொள்ளும் அளவிற்கு உன்னிடம் பொறுப்பும் இல்லை, திறமையும் இல்லை. அதனால் என்னை எல்லோரும் இந்த காட்டை பேணி பாதுகாக்குமாறு உள்ள ஒரு பெண் குரங்கை 2வதாக திருமணம் செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தினர். எனக்கும் அதுதான் சரி என்று பட்டது. அதோடு நான் விரைவில் பக்கத்து காடுகளுக்கு செல்ல உள்ளேன். அதனால் உடனடியாக 2வதாக ஒரு திருமணத்தை முடிக்க உள்ளேன் அப்படின்னு குரங்கு ராஜா சொன்னதும் வானதி குரங்கு ராணிக்கு அழுகையே வந்துருச்சு. உடனே வானதி ராணி குரங்கு இனிமே தன்னோட சோம்பேறித்தனத்தை எல்லாம் விட்டுட்டு இந்த முழு காட்டையும் நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொல்லுச்சு. ஆனா ராஜா குரங்குக்கோ நம்பிக்கை வரல. அதனால இப்படி கேட்கவும் செஞ்சுச்சு. இத்தனை மாதங்களாக உன் சோம்பேறித்தனத்தை மட்டுமே பார்த்த எனக்கு நீ பொறுப்போடு நம் காட்டை பார்த்து கொள்வாய் என நான் நம்பிக்கை கொள்ளுமாறு ஏதேனும் செய்து காட்டி நிரூபிக்க வேண்டும்.
அப்படின்னு ராஜா குரங்கு சொன்னதும், நீங்கள் எந்த பரீட்சையை வேண்டுமானாலும் வையுங்கள், நான் அதனை நன்றாக செய்து முடித்து உங்கள் நம்பிக்கையை பெறுவேன் அப்படின்னு ராணி குரங்கும் சொல்லுச்சு. இத்தனை நாளா சோம்பேறியா இருந்த ராணி குரங்கு இப்ப தன்னோட கணவரே தன்னை விட்டு போயிடுவாரே அப்படின்ற பயத்துல தன்னோட சோம்பேறித்தனத்துல இருந்து வெளியே வர முடிவு பண்ணுச்சு. அதனால குரங்கு ராஜா சொன்ன பரீட்சைக்கு தயாராச்சு. அப்படி தீரன் குரங்கு ராஜா சொன்னது இதுதான். நம்ம கிட்ட என்னதான் வளங்கள் நிறைந்த பெரிய காடு இருந்தாலும் நான் எவ்வளவு முயற்சி செஞ்சும் என்னால ஒரு பூந்தோட்டத்தை உருவாக்க முடியல. வடக்குல நான் பூந்தோட்டம் அமைக்க வேலைகளை ஆரம்பிச்சு அந்த வேலைகள் முடிக்காமலே பாதியில நிக்குது. ஆனா அதை நீ முடிச்சு காட்டிட்டா, அழகான ஒரு பூந்தோட்டத்தை அமைச்சிட்டா, இந்த காட்டை உன்ட்ட நிம்மதியா ஒப்படைச்சிட்டு நான் 3 மாசம் பக்கத்து காட்டுக்கு போயிட்டு வருவேன் அப்படின்னு தீரன் குரங்கு ராஜா சொன்னதும், இந்த போட்டிக்கு நான் தயார்னும் நாளையில இருந்தே பூந்தோட்டம் அமைக்கிறதுக்கான பொறுப்புகளை எடுத்து வெற்றியும் அடைகிறேன்னு வானதி குரங்கு சொல்லுச்சு. இப்படியே சோம்பேறித்தனமா இருந்தா தன்னோட வாழ்க்கையையே பங்கு போட வேற ஒருவர் வந்துருவாங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட வானதி ராணி மறுநாளே காலையில சாப்பிட்டுட்டு ஓய்வெல்லாம் எடுக்காம வடக்குல பாதியில வேலையில நிக்கிற பூந்தோட்டத்துக்கு போய் அந்த பூந்தோட்டத்தை சுத்தம் பண்ற வேலைய ஆரம்பிச்சுச்சு. ஆனா அவளால அந்த வேலைகளை நிம்மதியாவே செஞ்சு முடிக்க முடியல. ஏன்னா அது வானரங்கள் வாழ்ற இடம் இல்லையா. அவ வேலை பார்க்க போற இடத்துல ஏற்கனவே அங்க நிறைய குரங்கு கூட்டங்கள் கூட்டம் கூட்டமா வந்து அந்த இடத்தையே ஆக்கிரமிச்சு வேலையை ஒழுங்கா செய்ய முடியாதபடி பண்ணுச்சுங்க. இப்பதான் வானதி ராணிக்கு இதுல இருக்கிற கஷ்டம் புரிஞ்சுது. ஒரு வாரம் என்னதான் வானதி கடுமையா உழைச்சாலும் அதுக்கான சரியான பலனே அவளுக்கு கிடைக்கல. தீரன் ராஜா கொடுத்த நேரம் கழிஞ்சிட்டே இருக்கவே ராணி பயந்துட்டு அந்த இரவு தூங்காம யோசிச்சுட்டு இருந்தா. உடனே திடீர்னு ஏதோ ஒரு வழி கிடைச்சத மாதிரி நிம்மதியா போய் தூங்குனா. அப்படியே 10 நாட்கள் போகுது. ஒரு நாள் தீரன் ராஜா வானதி மேல சுத்தமா நம்பிக்கை இல்லாம தான் அவளை கூப்பிட்டு தோட்டம் அமைக்கிற வேலை எப்படி போகுதுன்னு கேக்குறாரு. அதுக்கு வானதி ராணியும் சந்தோஷமா பாதி வேலைகள் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, இன்னும் சில நாட்கள்ல அழகழகான வண்ண பூக்கள் பூக்க தொடங்கிரும் அப்படின்னு ராணி சொன்னதும் தீரன் குரங்கு ராஜாவால அதை நம்பவே முடியல. நீ சொல்றது நிஜமா வானதி? இத்தனை ஆண்டுகளாக என்னால் பண்ண முடியாததை நீ வெறும் 1 மாத காலத்துக்குள் செய்து விட்டாயா அப்படின்னு கேட்கிறாரு. இது உண்மைதானும் திரும்ப திரும்ப கேட்கிறாரு. அதுக்கு வானதி ராணி இப்படி சொல்லுச்சு, தங்களுக்கு நம்பிக்கை இல்லையெனில் தாங்களே என்னோடு வந்து நேரடியாக நம் பூந்தோட்டத்தை பார்க்கலாம் அப்படின்னு வானதி சொன்னதும் ரொம்ப ஆச்சரியத்தோடவும் குழப்பத்தோடவும் அந்த பூந்தோட்டத்தை பார்க்க போறாங்க. அங்க போய் பார்த்தா தீரன் ராஜாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. நான் உண்மையிலேயே அந்த பூந்தோட்டம் சீர் செய்யப்பட்டு பூக்களும் பூக்க துவங்கி இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு அரசருக்கு ஒண்ணுமே புரியல. அங்க வசிக்கிற வானர கூட்டங்கள் இந்த வேலைகளை செய்ய இடையூறா இருந்திருக்குமே, அப்புறம் எப்படி அழகான பூந்தோட்டம் அமைச்சா வானதி அப்படின்னு குழம்பின ராஜா அதை நேரடியா வானதிட்டையும் கேட்க செஞ்சாரு. அதுக்கு வானதி ராணி ரொம்ப பணிவா இப்படி பதில் சொல்லுச்சு, ராஜா உங்க குழப்பம் சரியானதுதான். தினமும் நான் காலையில சாப்பிட்டுட்டு வேலை செய்ய வரும் பொழுது இங்கு ஏற்கனவே வானர கூட்டங்கள் வந்திருக்கும். அதனால் அந்த இடையூறுகளினால் என் வேலைகளை செய்து முடிக்க முடியாமல் இருந்தது. பிறகு நான் நன்கு யோசித்தேன். அப்பொழுதுதான் பிரம்ம முகூர்த்தத்தின் ரகசியத்தை ஒரு ஞானியின் மூலம் அறிந்து கொண்டேன். அந்த நேரத்தில் தான் இந்த உலகம் மட்டுமின்றி இந்த பிரபஞ்சமே அமைதியாய் இருக்கும். யாரும் அவ்வளவு எளிதாய் அந்நேரத்தில் விழிக்க மாட்டார்கள். அதனால் அப்பொழுது நாம் செய்ய வேண்டிய வேலைகளை எந்த ஒரு தடையும் இடையூறும் இன்றி செய்து முடிக்கலாம் என்பதை உணர்ந்து தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் இவ்விடத்திற்கு வந்து என் வேலைகளை செய்து முடித்தேன். அதனுடைய பலனையும் நான் அடைய போகிறேன் அப்படின்னு வானதி குரங்கு சொல்லிட்டு அந்த முழு காட்டையும் நிம்மதியா பார்த்துச்சு. அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்ட தீரன் ராஜா இப்போ முழு நம்பிக்கையோட வானதி குரங்கு ராணிட்ட அந்த முழு காட்டையும் சரிவர பார்த்துக்கும்படி சொல்லிட்டு தன்னோட 3 மாச பயணத்தை தொடங்குச்சு. நீண்ட நாளா நீங்க செய்ய நினைச்ச விஷயங்கள் நடக்கணும்னா பிரபஞ்சம் நம்மகிட்ட பேசுற அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்திருக்க நாம எல்லாருமே முயற்சி பண்ணுவோம்னு சொல்லி இங்க இந்த கதையை முடிக்கிறேன். உங்களுக்கும் ஏதாச்சும் பிரம்ம முகூர்த்த அனுபவங்கள் இருந்தா அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது 4 பேருக்கு ஊக்கமா இருக்கும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.